السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: أنزعت منك الرحمة يا بلال، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரத்தில் 2 செய்திகள் பிரதானமானவை. ஒன்று, அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் தொடர்ந்து காட்டுத்தீ பரவி பல ஏக்கரில் இருக்கக்கூடிய கட்டடங்களையும் சொத்துக்களையும் சூறையாடி கொண்டிருந்தது. இரண்டாவது விஷயம், ஒரு 15 மாத காலமாக நடைபெற்ற போர், பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட அந்த போர், அதை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டு கடந்த 19ஆம் தேதி அது அமலுக்கும் வந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 நிகழ்வுகள் கடந்த வாரத்தில் உலக அளவிலே பேசப்பட்ட மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த பாலஸ்தீன மக்கள் நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சராசரியான வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் ஆகும் என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு அந்த காசா பகுதியிலே நிறைய சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்வதற்குரிய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக காசா, இந்த பலஸ்தீன மக்களுக்கு முழுமையான அமைதியையும் முழுமையான ஆறுதல்களையும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ரஹமத்தை கொண்டு நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. ஆமீன். இந்த 2 விஷயங்கள், ஒன்று அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீ, இன்னொரு விஷயம் 2 நாடுகளுக்கு மத்தியிலே நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருந்த அந்த போர் நிறுத்தம். இந்த 2ம் நாம் சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் 2ம் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்று இருந்தாலும் கூட 2க்கும் மத்தியிலே சில ஒற்றுமைகள் இருக்கிறது.
மனிதர்கள் பெற வேண்டிய படிப்பினை இந்த விஷயத்தில் இருக்கிறது. அவற்றைத்தான் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு தலைப்பாகத்தான் தீ அணையற்றும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முஸ்லிம்களின் பிரதான முதல் கடமை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற காட்சி அது பிறருக்கு சோதனையாக இருக்கிறது என்று மட்டும் கடந்து விடாமல் நாமும் அதிலே கொஞ்சம் தெளிவாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனை, பிறருக்கு ஏற்படக்கூடிய சோதனை, பிற நாடுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். ஒரு சஹாபி தெருவிலே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வழியே ஒருவர் தன்னுடைய மாட்டை இழுத்து கொண்டு சென்றிருந்தார். அப்படி இழுத்து கொண்டு செல்லும் பொழுது மாடு கொஞ்சம் அடம் பிடித்தது. இழுத்தவுடன் வரல. அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் அந்த மாட்டை என்ன செஞ்சார், கொஞ்சம் சாட்டையால் ஒரு அடியை போட்டார். மாடு அப்படியே அந்த மாட்டுக்காரருக்கு அடிபணிந்து அவர் பின்னாலே சென்றது. இதை பார்த்த ஒரு சஹாபி, இந்த சம்பவத்தை பார்த்த ஒரு சஹாபி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இறைவனுடைய கட்டளை அதை நான் நிறைவேற்றாவிட்டால் இறைவன் எனக்கு தண்டனை கொடுப்பான், அடி கொடுப்பான். ஆகையினால் நான் சரியாக இருக்க வேண்டும் என்று அந்த சின்ன விஷயத்திலிருந்து படிப்பினை பெறுகிறார் ஒரு சஹாபி. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு படிப்பினை தான். அந்த படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதவாறு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கை நமக்கு உதாரணமாக இருக்கிறது. திருக்குர்ஆனிலே ஏராளமான நபிமாருடைய சம்பவங்கள் இருக்கிறது. முன்பு வாழ்ந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. அதையெல்லாம் குர்ஆனிலே சொல்வதற்கான காரணம், அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுவான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉல் அல்பாப். இந்த சம்பவங்களிலே, இந்த வரலாறுகளிலே உங்களுக்கு அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. குர்ஆனை எடுத்து படிக்கிறோம், காரூனுடைய சம்பவம் வருது, 6 சமூக கூட்டத்தினுடைய சம்பவம் வருது, யூனுஸ் நபியுடைய சம்பவம் வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் வருது. இதையெல்லாம் படிக்கக்கூடிய நாம் அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்று சொல்லித் தருகிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அதனால தான் அந்த சம்பவங்களை சொல்லிவிட்டு இதிலே உங்களுக்கு இப்ரத்துன் படிப்பினை இருக்கிறது, நீங்கள் அப்படி நடக்கக்கூடாது, அந்த சம்பவத்திலிருந்து வரலாறுகளிலிருந்து நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். அமெரிக்காவுடைய தீ விபத்து நீங்கள் பத்திரிகையிலே பார்த்திருக்கலாம், டிவிகளிலே பார்த்திருக்கலாம், செய்திகளிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். சில விபத்துகளுக்கு சில நிவாரணம் வழங்க முடியும். ஆனால் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய சில சோதனைகள், தண்டனைகள், சில அழிவிற்கான காரணங்களை ஏற்படுத்தும் பொழுது அதை தடுப்பதற்கோ அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கோ அல்லாஹ்வை தவிர யாரும் பாதுகாக்க முடியாது. அதுபோலுதான் உலகத்தையே ஆச்சரியப்படுத்திருக்கிறது, ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் ஏற்பட்ட தீ. சொல்ல போனால் இப்படி ஒரு வார்த்தையில் சொல்லலாம், அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த காட்டு தீ உலகையே பீதிக்கு உள்ளாயிருக்கிறது. அந்த அளவுக்கு கடுமையான தீ 10-12 நாட்களாக எரிந்து கொண்டிருந்தது. நேற்றைய தினம் அதே லாஸ் ஏஞ்சல் பகுதியில் மறுபடியும் 2 இடங்களில் தீ எரிகிறது, தீ பற்றி இருக்கிறது. நேற்றைய செய்தியின் பிரகாரம் 31,000 மக்கள், அந்த பகுதியில் இருந்த மக்களை அரசு என்ன செய்திருக்கிறது, வெளியேற சொல்லியிருக்கிறது. பெருமளவில் உயிர் சேதங்கள் இல்லாவிட்டாலும் கூட மிகப்பெரிய அளவிலே பொருள் சேதம் ஆகியிருக்கிறது. கட்டடங்கள் எரிந்திருக்கிறது, ஏக்கர் கணக்கில் நிலங்கள் எரிந்திருக்கிறது, விலை உயர்ந்த மாளிகையில் எரிந்திருக்கிறது, விலை உயர்ந்த கம்பெனி நிறுவனங்கள், மிக முக்கியமான மியூசியங்கள், இதுவெல்லாம் இந்த காட்டு தீயிலே தீக்கு இரையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இந்த இவ்வளவு பெரிய விபத்து, இந்த விபத்து என்று சொல்ல முடியாது, அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய இந்த காட்டு தீ இது எப்படி வந்தது என்பதை எந்த காரணமும் தெரியவில்லை.
ஆனாலப்பட்ட அமெரிக்காவை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தீயை எதனால் ஏற்பட்டது இந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை விரைவாக அந்த தீயை அணைக்க முடியவில்லை. பலதரப்பட்ட முயற்சிகள் எடுத்தும் கூட அந்த காட்டுத்தீ பரவிக்கொண்டே செல்கிறது. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது போன்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நாம் இங்கே நல்லா தானே இருக்கிறோம் என்ற நினைப்பு இல்லாமல் அந்த சோதனைகளிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். முதலாக இந்த 7ஆம் தேதி ஆரம்பித்த இந்த தீ கிட்டத்தட்ட கொஞ்ச நேரங்களிலே தீயினுடைய அந்த அபாயத்தை நம்ம கவனிக்கணும். மற்ற ஆபத்துகள்லாம் கொஞ்சம் தாமதமாகி வருகிறது. தீ, அதே போன்று வெள்ளம், நீர், இதுவெல்லாம் வெகு விரைவாக அழித்து கொண்டு செல்கிறது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முன்பு வாழ்ந்த சமுதாய மக்கள்ல சிலரை காற்றின் மூலமாக அழித்திருக்கிறான், தண்ணீர் வெள்ளத்தின் மூலமாக அழித்திருக்கிறான். தீ மிக வேகமாக பரவியது. செய்திகளிலே நாம் பார்க்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்தில் 200 ஏக்கருக்கு தீ பரவி இருக்கிறது. அந்த 7ஆம் தேதி, கடந்த 7ஆம் தேதி ஏற்பட்ட அந்த தீ அன்றைய மாலைக்குள் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் எரித்து சாம்பலாக்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 40,000 மேலாக ஏக்கர், 40,000 ஏக்கருக்கும் மேலாக எரிந்து கரிந்து சாம்பலாகி போயிருக்கிறது. அதில் குறிப்பாக ஹாலிவுட் நட்சத்திரங்களுடைய வீடுகள், பெரும் பெரும் மாளிகைகள் எரிந்திருக்கிறது. குறிப்பாக லூமினா டெக்னாலஜி நிறுவனத்தின் சிஇஓ ஆஸ்டின் ரசல் என்று சொல்லக்கூடிய அந்த சிஇஓ, அந்த தலைவர், அந்த நிறுவனத்துடைய தலைவர், அவர் கட்டி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களா, மாளிகை, கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு 10,077 கோடி. 10,077 கோடி மதிப்புள்ள அந்த மிகப்பெரிய மாளிகை இந்த காட்டு தீயினால் எரிந்து சாம்பலாகி போயிருக்கிறது. இதுவெல்லாம் நாம் சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், பொருளாதாரத்தை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம், பொருளாதாரத்தின் பின்னால் சென்று கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ் தண்டனை கொடுக்க நாடினால் சொற்ப நேரம் போதுமானது, ரொம்ப நேரம் தேவையில்லை. 10,000 கோடிக்கு கட்டப்பட்ட மாளிகைகளே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரே எதிர்பார்க்காத சூழ்நிலையில் காட்டு தீயின் மூலமாக அளித்திருக்கிறான். அல்லாஹ்வின் திட்டங்களுக்கு முன்பாக மனித அறிவு செயலற்றது. நாம் புரிய வேண்டிய செய்தியே அதுதான். அல்லாஹ்வின் திட்டங்களுக்கு முன்னால் நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய அறிவுகள் பயனற்று போய்விடும். மனித மூளைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, மனித சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இந்த தீ பரவி கொண்டிருக்கிறது. விஞ்ஞான ரீதியில் சில விஷயங்களை கண்டுபிடிப்பார்கள். இந்த காட்டு தீ பரவியதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால்தான் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி நிறைய வசனங்கள் சொல்லும். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய சக்தி பெற்றவன், ஆற்றல் பெற்றவன், யாரும் அவனை அசைக்க முடியாது. இந்த உலகத்தை படைத்தவன், வானம் பூமி அண்ட சராசரங்களை படைத்தவன். அல்லாஹ் சொல்கின்றான், குல் ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அதாபன். உங்கள் மீது ஒரு வேதனையை அவன் அனுப்புவதற்கு சக்தி பெற்றவன். எப்படி அனுப்புவான் தெரியுமா? ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேல்புறத்திலிருந்து வேதனை அனுப்புவான். அவுமின் தஹத்தி அருஜுலிக்கும், உங்களுடைய காலுக்கு கீழால் இருந்து அல்லாஹ் வேதனை ஏற்படுத்துவான். அவ் எல்பிசக்கும் ஷியான், உங்களுக்கு மத்தியிலே பிரிவினையை போட்டு என்ன செய்வான்? அல்லாஹ் வேதனை செய்வான், வேதனை அனுப்புவான் என்கிற இந்த வசனம். இதற்கெல்லாம் ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் பெரியது, நம்முடைய ஆற்றல் மிக குறைவானது. மனிதனுடைய மூளை இருக்கிறதே, மனிதனுடைய அறிவு என்பது செயலற்றது. அல்லாஹ் எதை நமக்கு வழங்கியிருக்கிறானோ அதைத்தான் செயல்படுத்த முடியும். விஞ்ஞான ரீதியில் எவ்வளவு தூரம் போனாலும் கூட சில அபாயங்களில் இருந்து அல்லாஹ் நாடாமல் நம்மால் தப்பிக்க முடியவே முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதற்கும் சக்தி பெற்றவன். குல் ஹுவல் காதிர். இந்த காதிர்னால என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, சக்தி பெற்றவன் அர்த்தம். எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவன். நமக்கு மேலிருந்து வேதனை செய்யறதுக்கு சக்தி பெற்றவன்,
நமக்கு கீழிருந்து வேதனை செய்யறதுக்கு சக்தி பெற்றவன், நமக்கு மத்தியில பிரிவினை ஒற்றுமையின்மை ஏற்படுத்தி வேதனை செய்வதற்கு அல்லாஹ் சக்தி பெற்றவன். இந்த வசனத்தை அல்லாஹ் 3 விஷயத்தை சொல்றான். மேலிருந்து வேதனை வரும், கீழிருந்து வேதனை செய்யப்படலாம், அதே போல் உங்களுக்கு மத்தியிலே பிரிவினை. இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் பிரிந்து போய் கிடக்கிறது. ஒருவேளை இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதனையாக கூட இது இருக்கலாமோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை, ஒரு சின்ன டீம் நம்மளால் ஒற்றுமையோடு செயல்பட முடியல இன்னைக்கு. காரணம் அது அல்லாஹ்வுடைய வேதனையாக கூட இருக்கலாம் என்ற எண்ணம் தான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு மக்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி அல்லாஹ் வேதனை செய்வான். இப்போ வேதனை நம்ம மேலிருந்து வரும், கீழிருந்து வரும். இன்னொரு வேதனை அப்படின்னா நமக்கு மத்தியில் சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தி அல்லாஹ் வேதனை செய்வான். இப்போ அல்லாஹ்வோட ரொம்ப பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முற்காலத்தில் மேலிருந்து வேதனை அப்படின்னா உலமாக்கள் சொல்லுவாங்க, மேலிருந்து வேதனை காற்று, அல்லாஹ் காற்றை அனுப்பி வேதனை செய்வான். முன்பு வாழ்ந்த சமுதாயத்தில் அப்படி ஒரு சமுதாயத்தை அளித்திருக்கிறான், ஆது சமுதாயம். ஆது கூட்டத்தினரை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா காற்றின் மூலமாக அளித்திருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா. ஆது கூட்டத்தினரை சரசரவென்று அடிக்கக்கூடிய, வேகமாக அடிக்கக்கூடிய, சுழன்று அடிக்கக்கூடிய காற்றின் மூலமாக நாம் அடித்தோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லுவான், சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம். 7 இரவு 8 பகல் இந்த காற்று வீசியது. ஆது கூட்டத்தினை அல்லாஹ் எப்படி அழித்தான் என்பதை சொல்லி காட்டுகிறான். 7 இரவு 8 பகல், கிட்டத்தட்ட 8 நாட்கள் காற்று வீசி இருக்கிறது புயலாக. சாதாரண காற்று என்ன செய்யலாம், நம்ம இருக்க முடியும். பெரிய புயல் காற்று வந்தால், இன்னைக்கு புயல் மூலமா எவ்வளவு பாதிப்பு அடைந்திருக்கிறோம். கடந்த புயல்களை நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஒரு புயல் ஒரு இடத்திலே கரையை கடக்கும் பொழுது இத்தனை கிலோமீட்டர் வேகத்திலே அந்த நேரத்திலே காற்று வீசும், புயல் காற்று அடிக்கும் என்று பார்க்கும் பொழுது அந்த பகுதியிலே எவ்வளவு சேதம் அடைகிறது, எவ்வளவு பெரிய மரத்தையும் எவ்வளவு பெரிய கட்டடத்தையும் பெயர்த்து கொண்டு போய் விடுகிறது. அந்த புயல் 8 நாட்கள் அடித்து ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வேதனைப்படுத்தியிருக்கிறான், தண்டனை வழங்கியிருக்கிறான். அந்த சமுதாயம் தான் ஆது சமுதாயம். 8 நாட்கள் வீசியது அந்த புயல் காற்று. உலமாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எதற்கும் சக்தி பெற்றவன். மேலிருந்து வேதனை வர வேண்டும் என்று சொன்னால் காற்றின் மூலமாக அல்லாஹ் அழித்து விடுவான், புயல் காற்றின் மூலமாக அல்லாஹ் அழித்து விடுவான். நாம் கட்டிய கட்டடங்கள், மாளிகைகள், நாம் சிந்தனையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், இனிமேல் என்னென்னவெல்லாம் செய்ய இருக்கிறோமோ, எத்தனை விஷயங்களுக்கு அடித்தளம் விட்டிருப்போம், அத்தனையும் அல்லாஹ் காலி செய்து விடுவான். கொஞ்ச நேரம் போதும் அவனுக்கு. கடலின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை அழிச்சிருவான் அல்லாஹ் நாடினால். தண்ணீரின் மூலமாக, ஆற்று தண்ணீர் மூலமாக அழித்து விடுவான். மழையின் மூலமாக அல்லாஹ் அழித்து விடுவான். அமெரிக்காவை நாம் பார்க்கும் பொழுது காடுகளில் ஏற்படக்கூடிய தீயின் மூலமாகவோ என்ன செய்து வருவான். இந்த உலகத்தில் யார், நான் தான் பெரியவன். அமெரிக்கா உலகத்தின் வல்லரசு நாடுகளில் ஒன்று, உலக நாடுகளுக்கு நான் தான் தலைமைத்துவம். ஆனால் அமெரிக்கா மக்கள்கள் இன்று எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த பகுதியில், லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு உறைவிடம் இல்லாமல், உடையில் இல்லாமல் அகதிகளாக ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தின் முஸ்லிம் நாடுகளை அகதிகளாக ஆக்கப்பட வேண்டும் என்று நினைத்த அமெரிக்கா இன்று அந்த நாட்டு குடிமக்களே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து, தங்களுடைய வீடுகளை இழந்து, எத்தனையோ லட்சம் மக்கள் தனக்கு தேவையான சரியான அளவுள்ள உடைகளை எடுத்து உடுத்துவதற்காக குவியலாக போடப்பட்ட அந்த ஆடைகளில் போய் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி அமெரிக்கர்களுக்காக இப்படி ஒரு நிலைமை என்று நமக்கு எண்ணம் தோன்றுகிறது. அல்லாஹ் தான் ஆற்றல் பெற்றவன். அல்லாஹ்க்கு முன்னிலையில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனால்தான் அல்லாஹ் சொல்லுவான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். நீங்கள் மாத்திரம் உண்மை மூமின்களாக இருந்தால்
அல்லாஹ் உதவி செய்வது அவன் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ, நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் ஜல்லஷானுக்கு நமக்கு உதவியும் என்ன செய்கின்றான், அவன் மீது கடமையாக்கி கொள்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு தீ விபத்து காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் தேடக்கூடிய அமெரிக்கா தன் நாட்டில் நடக்கக்கூடிய அந்த காட்டு தீக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதை அணைப்பதற்கு முடியவில்லை. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. எவ்வளவோ முயற்சி எடுத்தும் கூட தொடர்ச்சியாக அந்த நெருப்புகள் சென்று கொண்டே இருக்கிறது. பிபிசி நியூஸ்ல ஒருத்தர் பேட்டி கொடுத்தார், இந்த நெருப்பு இறுதி நாளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன ஒரு விஷயம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வாஹிரு தாலிக நாரும் தஹ்ருஜு மினல் யமனி ததுரின் நாஸ் இலா மஹ்ஷரிஹிம். ஒரு நெருப்பு புறப்பட்டு மஹ்ஷரை அடையும் வரை மக்களை துரத்தி கொண்டு செல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிபிசி நியூஸ்ல உள்ள ஒருத்தர் பேட்டி சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றார். இறுதி நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த தீ, அணைக்க முடியவில்லை, காரணம் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை, கடும் நெருப்பு. அப்படியானால் இதை பார்த்து நாம் அமெரிக்கா இப்படி சீரழிகிறதே என்ற எண்ணம் வரக்கூடாது. அப்படி ஒரு சோதனை அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். அதுதான் படிப்பினை. உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை இடர்பாடுகளிலிருந்தும் நாம் படிப்பினை பெற வேண்டும். உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் இந்த மனிதன் படிப்பினை பெற வேண்டும். இஸ்லாம் நமக்கு அதைத்தான் முதல் அறிவாக சொல்லித் தருகிறது. இந்த நெருப்பு இறுதி நாளைக்கு கூட கூட்டி வந்து செல்ல வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கடைசி காலகட்டங்களே கியாமத்தில் நெருங்கக்கூடிய நேரத்தில் ஃபித்னாக்கள் பலவிதமாக வரும். இன்னைக்கு எல்லா ஃபித்னாவும் வந்துருச்சு. விபச்சாரம் அதிகமாகும், வட்டி அதிகமாகும், எல்லாம் வந்து விட்டது. சிறிய அடையாளங்கள் எல்லாம் வந்து விட்டது. பெரிய அடையாளம் என்று சொல்லக்கூடிய தஜ்ஜாலுடைய வருகையை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இந்த காட்டு தீ கூட இறுதி நாள் அடையாளமாக கூட இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கியாமத்து நாள் வரும்னு சொல்லல, அத்தா அம்ருல்லா, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை கியாமத்து நாள் வந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எதிர்காலத்தில் வரும்னு சொல்லல, வந்துருச்சு அப்படின்னா உறுதியாக கியாமத்து நாள் வரும். வரக்கூடிய நேரத்தில் இத்தனை விஷயங்களும் வெளிப்படும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு தீயை அணைக்க முடியவில்லை. அதே நேரத்தில் முஸ்லீம் பலரும் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீயை பார்த்து இது அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான வேதனை. பலஸ்தீன மக்களை இவர்கள் கொடுமை செய்தார்கள், பலஸ்தீனுக்கு ஆதரவாக இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தார்கள், ஆகையினால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய சொற்களை நாம் பார்க்கிறோம். அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். எதற்காக இப்படி ஒரு தீ அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய மார்க்கம் கருணை மார்க்கம். இஸ்லாம் என்பது அடுத்தவன் வேதனைப்படும் பொழுது அதை கைத்தட்டி சிரிக்க சொல்லவில்லை. அது மாற்று மதத்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, இனம், மொழி, நிறம் அத்தனைக்கும் மாற்றமான எந்த சூழலிலும் இது போன்ற இன ரீதியான ஒரு பாகுபாடோ அல்லது மொழி ரீதியான பாகுபாடோ இதுவெல்லாம் இஸ்லாத்தில் அறவே கூடாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு அரபியனும் அரபியன் அல்லாதவனை விடவோ சிறந்தவன் கிடையாது. அரபியன் தான் சிறந்தவன், அரபி அல்லாதவன் சிறந்தவன் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவில்லை. இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி, கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் வேதனைப்படுகிறார், ஒரு நாட்டவர் வேதனைப்படுகிறார்கள், சில மக்கள் என்ன செய்ய விபத்தில் அழிந்து போகிறார்கள், அதை நாம் கைத்தட்டி சிரிக்க சொல்லவில்லை. நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ள சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளத்தோடு தான் நடக்க சொன்னார்கள். கைபருடைய யுத்தம் முடிந்ததற்கு பிறகு ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் பலியாகி இறந்து கிடந்த தன்னுடைய கணவனை தூக்கி மடியிலே வைத்து கொண்டு கதறி கொண்டிருந்தார். கைபருடைய யுத்தத்தில் அந்த பக்கமாக போன பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே அந்த பெண்மணியை பார்த்துட்டு போயிட்டாங்க, கிராஸ் பண்ணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள்,
பிலாலே நுசியத் மின்கர் ரஹ்மத்து யா பிலால், பிலாலே உம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த கருணை அல்லாஹ் பிடுங்கி விட்டானா, போய் விட்டதா என்று கேட்டார்கள். இறந்தது யாரு? போர்ல எதிரணியில போரிட்ட ஒரு ஈதன் இறந்து விட்டார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை எந்த விதமான சட்டை செய்யாமல் கடந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுடைய உள்ளத்திலிருந்து ரஹ்மத் கருணை என்ன செய்து பிடுங்கப்பட்டு விட்டதா? ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்மணிக்கு ஒரு சில ஆறுதலான வார்த்தை நீ சொல்லி இருக்கலாம், ஏதாவது உதவி தேவையா என்று நீ கேட்டிருக்கலாம் என்ற கருத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டாங்க. உங்களுடைய உள்ளத்துல கருணை இல்லையான்? உலகத்தில் மனிதர்கள் எங்கே அவர்கள் விபத்துக்கு உள்ளானாலும் சரி, எங்கே அவர்கள் பலியானார்களும் சரி, எங்கே ஆபத்து வந்தாலும் சரி, இஸ்லாமியனாக நாம் கைதட்டி சிரிப்பதற்கோ மார்தட்டி கொள்வதற்கோ நிச்சயமா இஸ்லாத்தில் இடம் கிடையாது. அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலை, கஷ்டங்கள், சிரமங்கள் பல காரணங்கள் மூலமாக இருக்கலாம். அதை நாம் நினைத்து படிப்பினை பெற வேண்டுமே தவிர நாம் என்ன செய்து விடக்கூடாது, அவருக்கு அப்படி ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தொடர்பு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது, அல்லாஹ் சொன்ன கட்டளை நாம் சரியாக செய்திருக்கிறோமா, சரியான முறையில் ஐங்கால தொழுகை நிறைவேற்றி இருக்கிறோமா, சரியான முறையில் ஜகாத்து கொடுத்திருக்கிறோமா, வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம், மது ஹராம், இந்த ஹராமான விஷயங்கள் நாம் தவிர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு மாற்றார்கள் கூட சில விஷயங்களை தவிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பாவங்களை அதை விரும்பி ஏற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்படிப்பட்ட சமுதாயத்தை எனக்கு தேவையில்லை என்று நினைத்து ஒரு வேதனை நம்மிடத்தில் ஏற்படுத்தி விட்டால் என்ன செய்ய முடியும்? இன் துஅதிபுஹும் ஃப இன்னஹும் இபாதுக், அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நீ வேதனை செய்தால், யா அல்லாஹ் எங்களால் தாங்க முடியாது உன்னுடைய அடியார், வ இன் தக்ஃபிர் லஹும், நீ மன்னித்து விட்டால் நீதான் கிருபையாளன். இந்த துஆவை எல்லாருமே கேட்கணும். நாம் செய்யக்கூடிய அநியாயங்கள் அதிகம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத தன்மைகள் அதிகம். எந்த நேரத்தில் எப்படி ஒரு சோதனை வரும் என்று சொல்ல முடியாது. ஆகையினால குடும்பத்துக்கு மத்தியிலும் சரி, சமுதாயத்துக்கு மத்தியிலும் சரி, யாராவது சிரமப்பட்டாங்கன்னா அவங்களை பார்த்து நாம் சிரித்து விடக்கூடாது. நமக்கும் அந்த சோதனை வந்து விடலாம், வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்றுதான் மற்ற நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், அதே சோதனை நமக்கும் ஏற்படாமல் போய்விடும் என்ற நம்பிக்கை, உத்தரவாதம் நமக்கு கிடையாது. இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி, கருணை உள்ளத்தோடு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த காட்டுத்தீயிலிருந்து கிடைக்கக்கூடிய இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய அளவுல தீ ஏற்பட்டிருக்கிறது. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிங்கிறது சாதாரண பகுதி கிடையாது, உல்லாசம் நிறைந்த பகுதி, நடிகர் தங்கக்கூடிய பகுதிகள், விஐபிகள் பயன்படுத்தக்கூடிய நகரம். கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் அங்கே தங்கியிருந்திருக்கிறார்கள். உலகத்தில் 15 தலை சிறந்த நகரங்களில் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸும் ஒன்று. மிக முக்கியமான நகரம், உல்லாசத்திற்கு குறையில்லை, நிறைய அனுபவித்திருக்கிறார்கள், என்னென்ன ஹராமான வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். உலக ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பகுதி தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸுங்கிறது. இந்த தீயை அணைப்பதற்காக அமெரிக்க அரசு கிட்டத்தட்ட 7500 தீயணைப்பு வீரர்களை அனுப்பியிருக்கிறது. 1162 தீயணைப்பு வண்டிகள், 31 ஹெலிகாப்டர்கள், 6 வாட்டர் டேங்கர் விமானங்கள், இத்தனையும் என்ன செய்கிற காட்டு தீயை அணைப்பதற்காக அனுப்பியிருக்கிறது. ஆனால் அணைக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய நமக்கு இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ் நாடாமல் எதையும் தடுக்க முடியாது. குர்ஆனுடைய வசனம் சொல்லும், இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க நினைக்கிறது, ஆனால் அல்லாஹ் அதை கொடுக்க நினைக்கவில்லை, நிச்சயமா நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி உலகமே சேர்ந்து ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று தடுக்கிறது, அல்லாஹ் நினைக்கிறான் அந்த விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று, நிச்சயமா யாரும் என்ன செய்ய முடியாது, அதை தடுக்க முடியாது. இந்த காட்டுத்தீ எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட அமெரிக்கா நம்ம சொன்ன மிகப்பெரிய வல்லரசு, யாரும் தொட முடியாத இடத்துல இருக்கு. உண்மைதான், யாரும் தொட முடியாத தூரம் தான். இந்தியாவிலிருந்து போறாந்தா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஃபிளைட்ல போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நிலப்பரப்பு ரீதியாக, புவியியல் ரீதியாக அமெரிக்கா நம்ம கொஞ்சம் சிந்தித்தால், அந்த புவியியல் ரீதியான அந்த நில ரீதியான அந்த அமெரிக்காவுடைய பகுதி இருக்கிறது, அது யாருமே கிட்டக்க போக முடியாத ஒரு பகுதியாக தான் இருக்குது.
அதுதான் அந்த அமெரிக்காவுடைய பலமாகவும் இருக்குது. எது பலமோ அந்த பலத்தை வச்சு அல்லாஹ் என்ன செய்யறோம், பலவீனப்படுத்திடுவான். நம்ம நினைக்கிறோம் எனக்கு இதுதான் பலம், என்னுடைய பொருளாதாரம் எனக்கு பலம், என்னுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு பலம், இந்த பதவி எனக்கு பலம் என்று நினைக்கிறோம். அதை வைத்து அல்லாஹ் என்ன செய்வான், அவரை பலவீனப்படுத்தி விடுவான். அமெரிக்காவுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னா, புவியியல் சார்ந்த கோட்பாடுகளில் பார்க்கும் பொழுது மற்ற பகுதிகளில் உள்ள நாடுகள் அமெரிக்காவை எளிதில் சென்று தாக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த புவியியல் கூறுகள் இருக்குது. அப்ப இதுவே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பலம் தான். அந்த பலமே இப்பொழுது இந்த காற்றின் மூலமாக, இப்ப இந்த காட்டுத்தீ ஏற்படுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, செயின் ஆனா அப்படிங்கிற ஒரு காற்று தான் வேகமா வீசி இருக்கிறது. கிட்டத்தட்ட மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய காற்று. இதுதான் அந்த மரங்களுடைய உராய்வுகள் மூலமா காட்டுத்தீ ஏற்பட்டு இருக்கிறது. இப்ப மிகப்பெரிய பலமாக இருந்த அந்த இயற்கை அவருடைய நிலப்பரப்பை அமெரிக்கா அழிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நாம் பலமாக இருக்கிறோம் என்று நினைக்க கூடாது. நாம் பலமாக இருக்கிறோம், என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னுடைய குடும்பத்திலே நான் பலமானவன், சமுதாயத்திலே நான் பலமானவன் என்று நினைக்க கூடாது. அந்த பலமே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பலவீனமாக ஆக்கி விடுவான். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முக்கியமான ஒரு விஷயம், அலா அதுல்லுக அலா கன்ஸி மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய புதையல் இருந்து ஒரு புதையலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய புதையல் இருந்து ஒரு புதையலை உங்களுக்கு சொல்லித்தரவா என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தையை ஓதிக்கிறங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த ஒரு நன்மை நடந்தாலும் அது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. எந்த ஒரு தீமையிலிருந்து நான் பாதுகாப்பு பெற்றால் அதுவும் என்னை அல்லாஹ் தான் பாதுகாத்தான். எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, என்னுடைய பொருளாதாரத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது, என்னுடைய பதவிக்கு எந்த சக்தியும் கிடையாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்க்கு தான் சக்தி இருக்கிறது என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் சொர்க்கத்தினுடைய புதையல் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொருத்தரும் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஆபத்துகள் நடந்தாலும் சில நேரங்கள் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றி இருப்பான். பெரிய விபத்து நடக்கிறதுக்கு அல்லாஹ் காப்பாற்றி இருப்பான். நம்முடைய காவல் இல்லை, அல்லாஹுடைய பாதுகாப்பு. அதனால்தான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், இந்த துவாவை எல்லாரும் ஓதிட்டு போங்க. குழந்தைகளுக்கு ஓத சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய தவக்கலத்திலே நான் வெளியே புறப்படுகிறேன். அதோடு சேர்த்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு சக்தி கிடையாது, அல்லாஹ்வுக்கு தான் சக்தி இருக்கிறது. இன்னைக்கு காசா ஒரு சர்வதேச செய்தி ஊடகம் இப்படி சொல்லி தருகிறது, காசாவிலிருந்து கலிபோர்னியா வரை நெருப்பு நம்மை இணைக்கிறது. இப்படி ஒரு தலையங்கம் விட்டு இருக்கிறது. காசாவில் இந்த அளவுக்கு வெடிகுண்டுகளை போட்டு நாசப்படுத்தினாங்களோ, அமெரிக்கா என்ன செய்ய சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட 15 மாசமாக நடந்து கொண்டிருந்த இந்த போர்ல ஆரம்பத்தில் அக்டோபர் 2023 25,000 டன் வெடிகுண்டுகள், வெடி மூட்டைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரே மாதத்துல போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா புவியியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அமெரிக்கா இவ்வளவு பெரிய உதவிகள் செய்ததுனால தான் இஸ்ரேல் இந்த அளவுக்கு வெடிகுண்டு எல்லாம் இங்க போட முடிஞ்சு. அதனுடைய காரணமோ என்னமோ தெரியல, பூமியில நிலப்பரப்புல மிகப்பெரிய வெப்பமடைதல் ஏற்பட்டு அமெரிக்காவில் இந்த காட்டுத்தீ ஏற்பட்டு இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு பலஸ்தீன மக்களை அழிப்பதற்காக 25,000 டன் வெடிகுண்டுகளை போட்டது. அதனால் ஏற்பட்ட அந்த வெப்பம் சொல்றாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க, 1,33,000 டன் நிலக்கரியை எரிச்சா எவ்வளவு வெப்பம் வருமோ அந்த அளவுக்கு வெப்பம் பூமி என்ன அடைஞ்சிருக்கு. அதன் காரணமாகத்தான் இன்று அமெரிக்காவில் என்ன செய்திருக்கிறது, அந்த காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை ஒரு செய்தி பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் அவருடைய தலையங்கம், காசாவில் இருந்து கலிபோர்னியா வரை நெருப்பு நம்மை இணைக்கிறது. எப்படி இணைத்திருக்கிறது பாருங்க. யாருக்கு என்ன செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். ஆக இந்த நேரத்தில் நமக்கு நாம் விளங்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ஒரு இடத்தில் சோதனை நடக்கும் பொழுது அல்லாஹ்வை நாம் பயப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் இது போன்ற மக்களுக்கு சிரமமான சூழ்நிலையில முடிந்த அளவுக்கு நாம உதவி செய்யணும். நம்முடைய மார்க்க உதவி செய்ய தான் சொல்லியிருக்கு,
உதவி செய்ய முடியாத தூரத்துல இருக்கிறதுனால அவர்களுக்காக நாம் என்ன செய்யும், துவா செய்வோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த எப்படி பலஸ்தீனத்தில் ஏற்பட்ட வெடிகுண்டத்தை அல்லாஹ் அணைத்து விட்டானோ அதே போன்று இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த காட்டுத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அணைத்து அந்த அமெரிக்க மக்களுக்கு எல்லா விதமான நல்ல வாழ்க்கையும் கொடுத்து ஹிதாயத்தை நல்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.